ஓகே. ஸோ குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஏஜ் வந்து 18 இல்லையா? 18னா என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஓட் போடுறது ஞாபகத்துக்கு வரணும். எல்லாருமே ஓட்டர்ஸ் ஐடி வச்சுருக்கீங்களா? நோ மேம். ஒய்? ஏன் அப்ளை பண்ணல? அப்ளை பண்ணிருக்கோம் மேம், இன்னும் வரல மேம். சரி, இதில் யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணல? சரி, இப்போ அப்ளை பண்ணாதவங்களுக்காக தான் இது, சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். நம்ம இன்ஸ்டியூஷன் சார்பாகவும் நம்மளோட இந்திரா கணேசன் இன்ஸ்டியூஷன் சார்பாகவும் இப்போ நம்மளோட ட்ரிச்சி கலெக்டரேட் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து 18 இயர்ஸ் முடிஞ்சவங்க வந்து இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு நல்ல சான்ஸு. ஸோ அவங்கள வந்து நீங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அண்ட் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் மூலமாக நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்துகிறோம். என்ன அப்படின்னா, இப்போது இந்த வாக்காளர் பட்டியல், சிறப்பு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போது கோரிக்கை மற்றும் மறுப்புரைகள், அதாவது பீரியட் ஃபார் ஃபில்லிங் த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ், இப்போ உங்களுக்கு 16-11 இருந்தே வந்து இது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிறப்பு முகாம் வந்து என்னைக்கெல்லாம் நடைபெறும் அப்படின்னா, இது வந்து நம்ம ட்ரிச்சியில் தான் சொல்கிறேன், 21/11. அப்போ 21/11 அப்படின்னா எப்போ வருது? இன்றைக்கி டேட் வந்து 19 இல்லையா? அப்போ அன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து ஓட்டர் ஐடி இல்லாதவங்க, 18 வயசு கம்ப்ளீட் ஆன ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் அந்தந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு சாவடி மையத்துக்கு நீங்கள் போகலாம். ஸ்பெஷல் கேம்பெயின் டேட்ஸ் வந்து 21 அண்டு 22 வச்சுருக்காங்க, சாட்டர்டே அண்டு சண்டே. ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் மந்தில் வரக்கூடிய ஒரு சாட்டர்டே அண்டு சண்டே, இந்த டேட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேட்ஸ் ஞாபகம் வச்சுட்டு இறுதியாக வந்து வாக்காளர் பட்டியல் வந்து எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னா, ஜான்வரி 20 தான் வெளியிடுவாங்க. இறுதியாக ஃபைனலாக வந்து பப்ளிகேஷன் ஆஃப் தி எலக்டோரல் ரோல். இப்போது புதுசாக வந்து நீங்கள் சேர்க்கணும், உங்களோட நேமை வந்து இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது, நான் இனிமேல் வந்து என்னை வந்து என்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த முகவரினா உங்களோட அட்ரஸ்க்கு உண்டான ப்ரூஃபு, உங்கள் ஏஜுக்கு உண்டான ப்ரூஃபு, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். அது போக இப்போது உங்கள் வீட்லேயே பிரதர்ஸு சிஸ்டர்ஸு யாருக்காவது வந்து நம்ம பெயர் நீக்கம், இல்லை பேரண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஏஜ்டு பர்சனுக்கு நம்ம பெயர் நீக்கம் பண்ணணும்னா அதுக்கு என்னவோ அதுக்கு வந்து தேவையான அந்த இணைக்க வேண்டிய ஆதாரம் என்ன அப்படிங்கிறதும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. தென் திருத்தம், சில பேருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும், அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து திருத்துறதுக்கு அதுக்கு வந்தான கோரிக்கை ஆதாரமும் அதில் வச்சுக்கலாம். தென் ஒரே தொகுதிக்குள்ளே முகவரி மாற்றம், நான் இந்த அட்ரஸில் இருந்தேன், திடீர்னு வந்து நாங்கள் வேறு அட்ரஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த முகவரிக்கு உண்டான ஆதாரம். ஸோ இது எல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்தந்த டோல் பூத், அங்கே வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி போட்டிருப்பாங்க நம்ம ட்ரிச்சியில். அப்போது அந்த கேம்பெயின் மாதிரி ஒரு கேம்ப் மாதிரி போடுற இடத்துல நீங்கள் போயிட்டு இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சா அப்படின்னா நீங்கள் நவம்பர் 21, 22 வாக்காளர் பட்டியலில் புதிய பெயர் சேர்ப்பு மற்றும் திருத்தத்தை நீங்கள் அந்த முகாமுக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போது வாக்காளர் பட்டியலில் வந்து பெயர் சேர்க்கணும், இல்லை திருத்தம் செய்யணும், இது எல்லாமே வந்து நீங்கள் எந்த டேட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னா நவம்பர் 21 அந்த நவம்பர் 22 பண்ணிக்கலாம். இது போக டிசம்பரில் வேறு 2 டேட் சொன்னேன் நான், ஸோ அந்த டேட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்களும் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, இன்னும் ஸ்கூல் கான்டாக்ட் உங்களுக்கு நிறையா இருக்கும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட கான்டாக்டு உங்கள் கிளாஸ்மேட்ஸு எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். அந்தந்த ஸ்கூலில் படித்தவங்க உங்கள் கிளாஸ்மேட்ஸுக்கும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இந்த அட்வைஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த அறிவுரை எல்லாருமே ரெகுலராக நீங்கள் நியூஸ் பார்க்க மாட்டீங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ப்பீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து இது நல்லா வந்து இந்த ஓட்டு போடுறதுக்கு யூ வில் பி எலிஜிபிள். அப்போ இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருந்து அவங்களோட அறிவுரையின்படி தான் இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? ஸோ இந்த பட்டியல் வந்து பொதுமக்களோட பார்வைக்கு வந்து இந்த நகராட்சி, ஊராட்சி மற்றும் பேரூராட்சியில் வந்து வச்சுருப்பாங்க.
ஸோ இந்த பட்டியலில் நம்ம புதுசாக பேர் சேர்க்கணும் இல்லை நீக்கணும் இல்லை திருத்தணும் அப்படின்னா நம்ம அந்த டிசம்பர் 15 தான் லாஸ்ட் டேட்டு. அந்த டேட்டுக்குள்ளார அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மைய அலுவலர்கள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை நீங்கள் வந்து அணுகலாம். அது போக உங்களோட வெல் விஷிங்காக, அதாவது சாட்டர்டே சண்டேனா அப்பா அம்மாவுக்கு லீவ் இருக்கும். ஸோ நீங்கள் கூட போகிறதுக்கு, அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக சாட்டர்டே சண்டே லீவ் நாளில் வந்து அவங்க அந்த கேம்ப் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் வந்து போய் அந்த பெனிஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளஸ் என்னென்னலாம் வேணும், இப்போ வாக்காளர் பட்டியலில் பெயரை வந்து புதுசாக சேர்க்கணும். இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைமு நான் வந்து ஓட்டு போட போகிறேன், என்னோடய பேரை வந்து நான் சேர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ, உங்களோட நல்ல அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. தென் முகவரி சான்று, முகவரினா என்னது, அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பாஸ்போர்ட்டு, அதாவது யாருக்கு இது எல்லாமே கிடையாது, ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று உங்களோட பாஸ்போர்ட்டோட காப்பியோ, இல்லை கேஸ் பில்லோ, இல்லை தண்ணீர் வரி ரசீதோ, இல்லை ரேஷன் கார்டோ, இல்லை பேங்க்கோட பாஸ்புக்கோ, இல்லை ஆதார் கார்டு, இதை ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ப்ளஸ் பேன் கார்டு எடுத்துக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் எடுத்துக்கலாம். தென் கிசான் கார்டு, நிறைய பேர்ட்ட விவசாய அட்டைன்னு இருக்கும், கிசான் கார்டு அதை எடுத்துக்கலாம். அடையாள அட்டை அப்படின்னா இப்போ உங்களோட ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, ஐடி ப்ரூஃப்னு சொல்லுவோம், உங்களோட ஃபோட்டோ இருக்கக்கூடிய அடையாள அட்டை, அது வந்து எதில் இருக்கும் அப்படின்னா பேன் கார்டில் இருக்கும். பேன் கார்டில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும். அது போக டிரைவிங் லைசன்ஸில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும், ரேஷன் கார்டில் இருக்கும். தென் ரேஷன் கார்டு அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்போ தனியாக இருக்காது, அப்போ உங்கள் ஃபாதரோட ஃபோட்டோ தான் இருக்கும். ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோடது தான் இருக்கும், அதில் குடும்ப தலைவரோடது. ஸோ உங்களோட அடையாள அட்டைக்கு நீங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் என்ன எடுத்துக்கலாம்னா பேன் கார்டு எடுத்துக்கலாம், இல்லை டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கலாம். இல்லை பேங்க்கோட பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ், அதில் ஃபோட்டோ ஒட்டி அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கும். ப்ளஸ் உங்களோட 10th, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 10th 12th வந்து உங்களோட ஃபோட்டோ போட்டு தான் வருது இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் எவிடன்ஸாக எடுத்துக்கலாம். மாணவரோட அடையாள அட்டை, இல்லை காலேஜோட ஐடி கார்டு எடுத்துக்கலாம். ஆதார் கார்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் ஐடி ப்ரூஃபாக எடுத்துக்கலாம். உங்களோட ஏஜுக்கு வந்து நீங்கள் வந்து 10th, இது எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரிஜினல் கேட்கல, எல்லாமே வந்து நீங்கள் ஒரு நகல் எல்லாத்துலேயுமே வந்து ஜெராக்ஸ் இருந்தாலே போதும். ஸோ 10th இல்லை 12th இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வந்து அதோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் பார்த்தீங்கன்னா அங்கே மைய அலுவலர்கள், அதுக்கு நியமிக்கப்பட்ட மைய அலுவலர்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் இது எல்லாமே என்னென்ன பண்ணணும்னு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி கோட்டாட்சியர்கள் மற்றும் வட்டாட்சியர் பெறக்கூடிய மனுக்களில் பெயர் நீக்கம் அது மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மனுக்களையும் கையோடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரே டைமில் நீங்கள் உங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பொறுமையாக இது சம்மந்தமாக நீங்கள் என்கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இப்போ நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க.